ஆசீர்வாதம் வருகிறது. வெட்டகுமாரன் கருத்துல அவன் என்ன பண்ணான், அப்பா கிட்ட பாவத்தெல்லாம் பிடிச்சின்னு போயிட்டான். போயிட்டு என்ன செஞ்சான், எல்லாத்தையும் செலவு பண்ணிட்டான். செலவு பண்ணிட்டு ஒண்ணுமே இல்லை. இப்போ எல்லாரும் கைவிட்டாங்க. அப்ப என்ன நினைக்கிறான் பாரு, லூக்கா 15ஆம் அதிகாரம் 18ஆவது வசனம் பாருங்கம்மா. பாருங்க, நான் இப்ப என்ன பண்றான், நான் எழுந்து என்ன பண்றேன், லூக்கா 15:18 பாருங்க. நான் எழுந்து தகப்பனிடத்தில் தகப்பனே கருத்துக்கு விரோதமாகவும் உனக்கு முன்பாகவும் பாவம் செய்தேன். என்னை உமது கூலிக்காரர்கள் ஒருவனாக சொல்லி எழுந்து என்ன பண்றான், உடனே அவங்க அப்பா கிட்ட போறான். அவங்க அப்பா வராதுங்க சொன்னாரு. அவங்க அப்பா அங்கிருந்து தூரத்துலேருந்து பார்க்குறாரு, என் பையன் வருவானா வருவானா வருவானான்னு. இவனை பார்த்ததும் ஓடி போய் அப்படியே கட்டி முட்டை கொடுத்து வீட்டுக்கு கொண்டு போறாரு. நாம் கூட கடவுளை விட்டு நம்ம தூரமாக போகக்கூடாது. கடவுளை நாம பார்க்கணும். கடவுளோட மற்றவங்களோட சேர்ந்து நாம் என்ன செய்யணும், கடவுளை துதிக்க வேண்டும். கடவுளுக்கு நாம் ஏதாவது ஒரு பொருளை காணிக்கையாக செலுத்த வேண்டும். அப்ப கடவுள் நமக்கு என்ன செய்யறாரு, ஆசீர்வாதத்தை தருகிறார். அது மாத்திரமல்ல, மல்கியா 3ஆம் அதிகாரம் 16ஆவது வசனம் பாருங்கம்மா. மல்கியா பழைய ஏற்பாட்டில் கடைசி புத்தகம். பாருங்க, கடவுளை துதிக்கிறவர்களுக்காகவும் அவருக்காக பயந்தவர்களுக்காகவும் ஒரு புஸ்தகம் கடவுள் வச்சிருந்தார். அந்த புஸ்தகத்துல நம்ம பேரெல்லாம் எழுதுறார். இந்த 9ஆவது வசனம் பாருங்க, மார்க் 14:9. உலகத்தில் எங்கெங்கே பிரசங்கிக்கப்படுமோ அங்கங்கே இவரை நினைப்பதற்காக இவரை செய்ததும் சொல்லப்படும் என்று பாருங்க. அங்க ஜீவ புத்தகத்துல ஒரு பேர் எழுதுறாங்க, கடவுளுக்கு